Hebron Ministries. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இந்த அருமையான 25வது வருஷத்தில் பிரவேசிக்க தேவன் நம்மை இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் நான் சொன்ன ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் ஃபேவர், அனுகூலங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அனுகூலங்களை தேவன் செய்ய போகிறார். ஒரு கணவன் தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னானா, நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், அருமையான ஒரு கனவு, என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கனவை நான் காணவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். அந்த மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். ஓ அப்படியா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மனைவி சொன்னாலாம், எனக்கும் ஒரு கனவு கண்டேன், ஒரு அருமையான கனவு, என் வாழ்க்கையில் அந்த கனவை என்னால் மறக்கவே முடியவில்லை அப்படின்னு சொல்லி அவளும் சொன்னாராம். சரி, உன் கனவை நீ சொல்லு, என் கனவை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாராம். ஒய்ஃப் சொன்னாலாம், நேற்று நாளைக்கு மறுநாள் என்னை நீங்கள் கூட்டுட்டு போயிட்டு ஒரு அருமையான ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு வைர நெக்லஸை நீங்கள் வாங்கி தர்றது போல நான் கனவு கண்டேன்னு சொன்னாராம். உடனே புருஷன் சொன்னானா, நானும் ஒரு கனவு கண்டேன், உங்கள் அப்பா பில் பே பண்ணுற மாதிரி. இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஃபேவர், அனுகூலத்தை தேவன் நமக்கு செய்ய போகிறார். நீங்கள் எதை கேட்குறீங்களோ, எதை வாஞ்சிக்கிறீங்களோ அதை தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். போன வாரங்களில் சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் இந்த சண்டே 4th சர்வீஸ் முடிஞ்சு எல்லாம் ஓடி வந்தாங்க பிள்ளைங்க. நான் ஒவ்வொரு முறையும் சண்டே கிளாஸ் பிள்ளைகிட்ட இன்னைக்கு என்ன கிளாஸ் நடந்துச்சு, என்ன கிளாஸ் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பேன். ஒரு பிள்ளையும் வந்து கேட்கலாம் காமிப்பாங்க, எல்லாம் காமிப்பாங்க. ஒரு பையன் சொன்னான், நாங்கள் இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படி சொன்னான். சரி, என்ன வாக்கு தத்தம் உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்ட முன்னு அவன் சொன்னான், உன்னுடைய மதில்களை எடுப்பிக்கும் காலம் வருகிறது. எனக்கு வேண்டிய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை தேவன் என்னுடைய வாஞ்சையை கத்த நிறைவேற்ற, உன் மதில்களை எடுப்பிக்கும் காலம் வருகிறது. நான் நினச்சி பார்க்கல, இந்த பிள்ளைங்கள் இந்த வாக்கு தத்தெல்லாம் மனப்பாடம் பண்ண நல்லா இருக்குமே நினைக்கிறேன். அந்த தரிசனம் அவங்களுக்கு போய் நான் சொல்லிக்கொள்ள கொடுக்கல. அந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் 24ஆம் வருஷத்துடைய வாக்குத்தத்தை மனப்பாடமாய் செய்தார்கள். இதை பெரிய தரிசனம் நிறைந்த சபை உலகத்திலே பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மூவ் வித் தி மூவர்ஸ் சொல்லுவாங்க. தரிசனக்காரனோடு யாரு ஆண்டவர் செயல்படுகிறார்களோ அவர்களோடு செயல்படு. தரிசனமுள்ளவரோடு நீ தரிசனமுள்ளவோடு சேர்ந்து கொள், ஜெபிக்கிறோடு நீ சேர்ந்து கொள், தாகமுள்ளவனோடு நீ தாகமுள்ளவனாய் மாறு. அதுபோல கர்த்தர் பெரிய திட்டங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். கர்த்தரால் கூடாதது காரியம் ஒன்றுமில்லை. சரி, இன்றைக்கு வேத வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் புஸ்தகம். போன வாரங்களில் என்ன செய்தியை நான் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, என்ன வாக்குத்தத்தம் இருக்குது, இத்தனை 30 வருஷங்கள், 30 வருஷத்துல 12 மாசங்கள், 30 × 12 எத்தனை ஆச்சு? எத்தனையும் ஆச்சு? 30 × 12 மாசங்கள் இல்லையா? 30 வருஷங்கள் 12 மாசங்கள். இத்தனை வாக்கு தத்தங்கள் எங்க எடுத்து, எந்த சப்ஜெக்ட்ல எடுக்கிறது? ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்துற விசேஷம் கண்ணை மூடி ஜெபம்னே இருக்கிற கர்த்தர் ஒரு 3:30 மணி இருக்கும். ஆண்டவர் எசேக்கியேல் 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 என்ற ஒரு சத்தத்தை எனக்கு உடனே படுக்க விட்டு எழுந்து போயிட்டு, ஆண்டவர் 2:56 இருக்குன்னு நினைக்கிறேன், ஓடி போய் முழங்கால் போடுற. ஆண்டவர் வந்து எசேக்கியேல் சாப்டர்ல ஒரு வார்த்தையை நான் உனக்காக வைத்திருக்கிறேன், அந்த வார்த்தையை நான் 2025 நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. எசேக்கியேல் வந்து போச்சு. அந்த வார்த்தை என்ன அப்படி திரும்ப திரும்ப கேட்ட பொழுது 39ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை கர்த்தர் நினைவுக்கு கொண்டு வந்தார். கர்த்தர் நினைவுக்கு கொண்டு வந்தார். அந்த வசனங்களை நாம் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போமா? நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல், நான் என்ற இடத்துல எப்ரோன் போட்டுங்க, எப்ரோன் வம்சத்தாரின் மேல் சொல்லுங்க, நான் எப்ரோன் வம்சத்தாரின் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால், 24 ஊற்றினபடியால் என் முகத்தை 25 என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். I will not hide my face from them anymore. I will not hide my face from them anymore. For I shall have poured out my spirit on them, the house of Hebron, says the Lord of God. Hallelujah. இங்க பார்க்கும் பொழுது
4 காரியங்களை தேவன் நமக்கு இந்த மாதத்தில் வச்சிருக்கிறார். 4 காரியங்கள். அதை பாருங்க. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? டிக்ளரேஷன் ஆஃப் காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமையை பிரகடனம். பிரகடனம் என்ற வேர்டு ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு. இந்த மாதத்துல இந்த வருஷத்துல என்னென்ன காரியம் டிக்ளேர் அண்ட் டிகிரி அப்படி மாதிரி பிரகடனப்படுத்துவது. நீங்க 4 காரியங்களை பாருங்க. உன் முகத்தை மறைக்க மாட்டேன். 4 மிக முக்கியமான காரியத்தை தேவன் அந்த சாப்டர் சொல்றாரு. இந்த டிக்ளரேஷன் ஆஃப் காட்ஸ் பவர், அதான் பிரகடனப்படுத்துவது. எதை நாம் கேட்கிறோமோ அந்த உயிருள்ள தேவன் அதை கவனிக்கிறார், கேட்கிறார், அதை செய்வார். நாம் எதை கேட்டாலும் பரலோகம் அதை கேட்கிறது. ஏனென்றால் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். அடிக்கடி சொல்வேன், உம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது. இந்த சபையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதும் உங்க சித்தம், கொடுக்காம இருக்கிறதும் உங்க சித்தம். ஆனால் இதை பார்க்கலாம் பெரிய காரியங்கள் நம்மால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய சபையை நினைத்து பார்ப்பதற்கு மேலாக ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த 7 வருஷம் உபத்திரவத்தில் என்னோடு நின்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அந்த கண்ணீரின் அறுவடையை நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் பார்க்கும். இது ஒண்ணுதான் என்னால் சொல்ல முடியும். எப்படி ஆசீர்வதிப்பார் எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க தகப்பனார் அடிக்கடி சொல்வார், நான் கண்ணீர் விட்டு ஜெபித்தது ஒண்ணு வீணா போவதரா, அத்தனை நீ அறுவடை செய்வாய். நானும் மம்மியும் கண்ணீர் விட்டு ஜெபித்தது ஒன்றும் போகாது. நான் சொல்லும் பார்த்தீங்களா, 4 காரியங்கள். 1 டிவோஷன். எங்க அம்மா இரவு நேரங்களில் 9 மணியிலிருந்து புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சோம்னா எங்க அப்பா வரத்துக்கு லேட் ஆகும். 9 மணியிலிருந்து எங்க மதர் என்ன பண்ணுவாங்க, வேதாகமத்தினுடைய கதைகளை ஒவ்வொன்றா, யோசேப்பு, தானியேல் கதைகளை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க எங்க 3 பேருக்கும். பிறகு அதில் தான் ஆண்டவருடைய தெய்வ பக்தியை நான் கற்றுக்கொண்டேன். 2வது டிசிப்ளின். எங்கள் அப்பா ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர். தப்புனா தப்பு, ரைட்னா உங்களுக்கு தெரியும். எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், 7 மணிக்கு எழுந்திருக்கலாம், அவர் ஷூ காலால் எங்களை மிதிப்பார். அதெல்லாம் நான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் சேர்ந்து எங்கள் அப்பா 7 மணிக்கு என்னை காலால் தலையில் எட்டி உதைக்கிறாரு. நாம் ஏன் அசிங்கமாக அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பித்தேன், 5 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் 3 மணிக்கு 2 மணிக்கு எழுப்பினாலும் அதில் ஒரு நாள் எனக்கு களைப்பே தெரியவில்லை. டிசிப்ளின் எங்கள் அப்பா கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். 3வது காரியம் டிட்டர்மினேஷன், தீர்மானம் பண்ணுதல், சரியாக கவனித்தல். இதை யாரை கற்றுக்கிட்டேன்? அருமையான மறைந்து போன ஜேபிஆர் அவர்கள். அவருடைய பில்டிங் சத்யபாமா இன்ஜினியரிங் காலேஜை 1984 கட்ட தேவன் இரக்கம் பாராட்டினார். அந்த சமயத்தில் அவர் ஒரு இன்ஜினியர்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு சின்ன ஒர்க் பண்ணணும், யாராவது ஒரு இன்ஜினியர் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒர்க்கு தான், ஒரு மேசன் ஒரு பெரிய ஆள் போதும், யாராவது அனுப்பிச்சி விடுங்களேன் அப்படின்னு கேட்டார். அந்த இன்ஜினியர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, எடிசன் நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஜேபேர் கேட்பா. நான் என்ன பண்ணேன், இல்லைப்பா ஒரே ஒரு மேசன் ஒரே ஒரு ஆள், அவன் பண்ண என்னங்க வரப்போகுது, வாரத்துக்கு நான் ஒரு 2500 ரூபாய் வரும், இதுக்கு போய் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னபோது அவர் எல்லாரும் சரி கேட்டார். சரின்னு சொல்லிட்டு உடனே நினச்சிக்கிட்டு சரின்ட்டு அமைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு மேசன் ஒரு பெரிய ஆள் வேலை செய்கிறத ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு தடவை பார்ப்பேன், ஈவினிங் ஒரு தடவை பார்ப்பேன். இதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஆஃபீஸுக்கு வரும்போது ஜேபிஆர் பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஒரு நாள் என்னை கூப்பிட்டார், உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன் எடிசன் அப்படின்னு சொன்னான். நான் கவனிக்கிறேன், ஒரு சின்ன ஒர்க் கூட கொடுத்தா ஒரு மேசன் ஒரே ஒரு ஆள், இதுக்கு காலையில் நீர் அங்கேருந்து வரீரு, சாயந்தரம் வரீரு, பெட்ரோலை பார்க்கல, எதையும் பார்க்கல, இதில் வருமானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் அந்த பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுவதற்கான பெரிய கான்ட்ராக்ட் நினச்சி 85ல் 45,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரே டைமில் கட்டுவதற்கான பெரிய ஆர்டரை என் கரங்களில் அவர் கொடுத்தார். பிறகு சீர்காழி கோவிந்தராஜன், என்னால் மறக்க முடியாது அந்த நாட்களில், அவர் ஒரு நாள் சொன்னார், என்னை பார்த்தா எடிசன் தம்பி, எவரடி தம்பின்னு ஒரு அடிக்கடி, அவர் ஒவ்வொரு டைமும் எவரடி தம்பி எடிசன் தம்பி, எவரடி தம்பி எடிசன் தம்பி சொல்லுவார். எப்பப்போ அவர் உங்களுக்கு தெரியும், அவர் பெரிய அவர் ஒரு நாள் சொன்னார், இந்த சாக்கடையில் தண்ணி போகுது, யாராவது ஒன்று எடுக்க சொல்ல தம்பின்னாரு. நான் சொல்லிட்டேன், மறந்துட்டேன். அப்போ அடுத்த நாள் வந்தார், நான் நேற்று சொன்னேன்னு தம்பி அப்படின்னாரு. என்ன உடனே எடுக்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவன் சார் இருங்க சார் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால், உடனே அவர் கீழே இறங்கி அந்த சாக்கடையில் இறங்கி அந்த சாக்கடைகளுக்கு சேத்தெல்லாம் வாரி போட்டு அதில் இருக்க குப்பை அது இதில் கல்லெல்லாம் வாரி போடுறாரு. வேஷ்டியை கட்டுன்னு இறங்கிட்டார்.
எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு உடனே எடுத்து போடக்கூடாதுன்னா அவனுங்க ஓடி வந்து எல்லாத்தையும் எடுத்தாங்க. எடுத்த உடனே அவர் சொன்னார், தம்பி நம்ம ஒருத்தவங்கிட்ட சொல்கிறோம், அவங்க செய்யலாம் நம்ம செஞ்சணும் தம்பி, அவங்க ஒரு நாள் பெரிய ஆளாக மாறுவாங்க தம்பின்னார். இதுதான் டிட்டர்மினேஷன். இதை நான் அவர்கிட்ட கற்றுக்கொண்டேன். 4வது காரியம் டெடிகேஷன். டெடிகேஷன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் தேவன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு ஊழியத்திலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தலம் பண்ணாத நிறைவேற்றணும் என்ற ஒரு டெடிகேஷன் தேவன் அநேக காரியங்களை தேவன் கடைசி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது டெடிகேஷன். எதில் ஒன்று நான் செய்ய சொல்கிறேனோ அதில் சாகர வரி உண்மையாயிரு. ஒரு வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு இந்த அருமையான வில்லியம்ஸ் என்ன பண்ணுறாரு, சத்தாலும் பரவாயில்ல மறிச்சு போகிறார். அதுதான் டெடிகேஷன். நீங்கள் எதில், எந்த வேலையில், எந்த ஊழியத்தில், எந்த பிஸ்னஸில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரோ அதில் உண்மை உள்ளவராக இருங்கள். கடைசி வரையிலும் அதில் நீங்கள் தியாகம் பண்ணுவராயிருங்கள். உயிரே படம், இது எனக்கு கர்த்தர் கொடுத்தார், இதை ஒருவர் குறை சொல்லும்படியாய் நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தும் பொழுது இந்த 4 காரியங்கள், என்னை உருவாக்கின அந்த 4 காரியங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உருவாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. zeal of the, சொல்லுங்க, தேவனுடைய வைராக்கியம். zeal of the Lord, சொல்லுங்க, zeal of the Lord, தேவனுடைய வைராக்கியம். இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் எந்தெந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க, தேவனுடைய வைராக்கியம் செய்யும். உங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். zeal of the Lord. 2வது holiness of the Lord. holiness, ஆண்டவருடைய சமூகத்தில் அதை நிறைவேற்ற வேண்டுமென்றால், தேவன் சொன்ன காரியங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் என்ன வேண்டும்? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பரிசுத்தம் வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது அரிது. ஆக நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன். ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கின்றார். அல்லேலூயா. 3வது காரியம் நம்ம இங்க பார்க்கிறோம், தேவனுடைய விடுதலை. நாம ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் நம்ம மேல வைராக்கியத்தை வைத்திருக்கிறார் என்பது உண்மையானால், தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த உண்மையானால் நமக்கு விடுதலையை கொடுப்பது உண்மையாக இருக்கும். எந்த காரியத்தில் நீங்கள் விடுதலை வேண்டுமோ இந்த 2025ஆம் வருஷத்தில் தேவன் விடுதலை கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அது ஒரு விடுதலை உண்டு. the deliverance of the Lord. 3வது காரியம். 4வது காரியம் ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், தேவனுடைய ஆவியானவர். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் என்னுடைய முகத்தை மறைக்க மாட்டேன். அப்போ இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால், நான் இஸ்ரவேல் எப்ரோன் வம்சத்தாரின் மேல் என் ஆவியை ஊற்றினபடினால் என் முகத்தை இனி நான் உங்களுக்கு மறைக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த 25ஆம் வருஷம் வரலையும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் வேண்டுதல்களை செய்யும் பொழுது தேவன் முகத்தை மறைக்காமல் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. முதல்ல வசனங்களை மறுபடியும் ஒரு முறை வாசிப்போமா? நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால், என் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று, என் முகத்தை அவர்களுக்கு நான் மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். சீல்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம்னா வைராக்கியம் தான். ஒரு கொஞ்சம் ஹார்ட் வேர்டு, பிடிவாதம். செஞ்சுதான் முடிப்பேன், அப்படி கெட்ட காரியத்தில் நல்ல காரியத்தில் செஞ்சு முடிப்பேன். பிடிவாதம், அதோட பேஷன் சொல்லலாம். பேஷன்னா உற்சாகம், அதி உற்சாகம். செய்ய வேண்டும் என்ற காரியங்களில் உற்சாகம் இருக்க வேண்டும். தேவன் சொல்றாரு, இந்த அருமையான வசனங்களை சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகான வசனம் சொல்றாரு. வசனங்கள்ல அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு, அப்ப அவங்க தவறுகள் செய்ததை தேவன் மன்னிக்கிறார், மறக்கின்றார், அதற்கு வேண்டிய தண்டனையும் கொடுத்து விடுகிறார். நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி. இப்பொழுது ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? எந்த சிறையிருப்புல நீ இருந்தாயோ, கேப்டிவிட்டி சொல்லுவாங்கல்ல, எந்த சிறையிருப்புல நீ இருந்தாயோ அந்த சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்க, எனக்கு இருக்கிற சிறையிருப்பை இந்த 2025ஆம் வருஷத்துல தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்கிறது, திருப்பி இஸ்ரவேல் வம்சத்தார் அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்திற்காக வைராக்கியமாய் இருப்பேன். என்னுடைய பரிசுத்த நாமத்திற்காக அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
என் மேல இவ்வளோ அன்பா இருந்தாங்களே, எனக்காக எல்லாத்தையும் டெடிகேட் பண்ணாங்களே, எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்களே, என்னுடைய சமூகத்தில் ஜெபிச்சாங்களே, எனக்காக கோயிலுக்கு வந்தாங்களே, எனக்காக வந்து பிரேயர் மீட்டிங் வந்தாலும் என்னென்னலாம் எனக்காக செய்தார்களோ, அதற்காக அவர்கள் வைராக்கியமா என் மேல் இருந்தனால நானும் அவர்கள் மேல் வைராக்கியமா இருப்பேன். ஹல்லேலூயா. அதான் zeal of the Lord. தேவனுடைய வைராக்கியம். இந்த 2025ஆம் வருஷத்துல தேவனுடைய வைராக்கியம் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஆவியானுடைய வல்லமையும் இறக்கும் தேவ தயவும் கர்த்தர் வைத்து. ரஷ்யாவில் ஒரு ஐதீகம் உண்டு. என்ன செய்வாங்களாம், ஒரு வீடு கட்டும் போது அந்த வீடு கட்ட உடனே அந்த ஒரு பூனையை என்ன பண்ணுவாங்களாம், முதல்ல அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் விடுவாங்களாம், அந்த பூனையை விடுவாங்களாம். அந்த பூனை வந்து உள்ள போகாம வெளியில ஓடி போச்சுன்னா அந்த வீட்டை இடிச்சிருவாங்களாம். இடிச்சிட்டு இப்போ இருக்கும். ஏன்னா அந்த பூனைக்கு 9 வகையான ஆவிகள் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அந்த பூனை ஒரு தடவை செத்தா கூட திரும்ப உயிரோடு வரும்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அப்போ அந்த வீட்டெல்லாம் இடிச்சிருவாங்களாம். அந்த பூனை போகாத வீடு அவங்க போக மாட்டாங்களாம். அப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு ஒரு பூனை, அந்த பூனை மேல ஒரு நாடே நம்பிக்கை வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. உங்களையும் இன்னும் அழைத்த தேவன் அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை நம்ம வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, எவ்வளோ கல்ச்சர் எவ்வளோ இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க அந்த இப்போ ஒரு சில பேர் மாறிட்டாங்க. அந்த நாட்களில் அவ்வளோ பயமா. சில சிட்டிஸ் இருக்கு, அந்த சிட்டியில் நிறைய வீடுகள் வந்து அப்படியே அவர் வீடு கிரகப்பிரவேசமே அந்த ஹவுஸ் வார்மிங்கே செய்யாம அந்த வீடுகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த குறிப்புகள் சொல்லுகிறதா நான் ஒரு முறை படித்தேன். ஆக ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றாரு, ஆண்டவர் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து பயங்கரமான வாதை உண்டாகிறது. அந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து நீ வாசல் நிலையில பூசு, எந்த சங்காரத்தொன்னும் உன் வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது. சாதாரண ஒரு ஆட்டுடைய ரத்தம் ஒரு தேவனுடைய மனுஷன் கையில வந்து வரும்பொழுது அது வல்லமை உள்ளவராய் மாறி வருகிறது. சாதாரண ஒரு கோல், ஆரோனுடைய கோல், சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனுடைய கோல், அது மோசேயின் கையில் வரும்பொழுது அது வல்லமை உள்ளதாய் மாறிவிடுகிறது. சாதாரண ஒரு குழாங்கல் அது தாவீது கையில் வரும்பொழுது கோலியாத்தையே, அதே பெலிஸ்தியரையே மடங்கடக்கத்தக்கதாய் வல்லமை உள்ளதாய் மாறிவிடுகிறது. ஆண்டவருடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக. ஆண்டவருடைய நாமத்தில் எதை நீங்கள் எடுத்தால், அந்த பிசினஸ் ஆகட்டும், ஊழியம், வேலையாகட்டும், கர்த்தர் தேவன் உங்களை அநேகருக்கு முன்பாக நிச்சயமாய் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்கள் மேல் இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த பேஷன் என்ன, அந்த ஜீல் என்ன, எப்படி நீங்கள் அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லித்தராரு. ரோமர்ல 12:9 ஆண்டவர் சொல்லித்தராங்க, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். let love be without hypocrisy. இல்லையா? ஆண்டவர் தேவன் நம்ம ஒரு ஆளு மேல அன்பு செலுத்தினா அந்த அன்பு செலுத்துறது அது உண்மையா இருக்கும். இந்த குழந்தைங்களை பாருங்க, அதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த கை, அதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா, சாக்லேட் கொடுத்தீங்கன்னா சாப்பிட போதும், பிடிங்கிட்டீங்கன்னா அழுவும். அதனால போயிட்டு உங்க மேல கேஸ் போடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காது. அதுக்கு அதெல்லாம் தெரியாது. உடனே ஒரு பிளேட் எடுத்து உங்க மேல கிழிக்கணும் தெரியாது சின்ன குழந்தைங்களுக்கு. ஆனா ஆண்டவர் தேவன், அதனால உங்கள் அன்பு எப்படி இருக்கணுமா, மாயமற்றதா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும், தீமையை, ஈவில வெறுக்கணும். ஒரு ஆள் நமக்கு ஈவில் செய்ய வரான்னா அவனோடு கூட சொல்லணும், தப்பு செய்யாத, கர்த்தரை ஆராதிக்கிற நீ, தேவனை வணங்குகிற நீ இதை செய்யக்கூடாது, ஏனென்றால் தேவன் முகத்தை மறைத்து விடுவார். ஹல்லேலூயா. நன்மையை பற்றி கொள்ளுங்கள் சகோதரர். அதுக்கப்புறம் பாருங்க, சகோதரர் சிநேகத்தில் ஒருவரை ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதான் சீல், இதான் பேஷன். முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க. நாட் லாகிங் இன் டெலிஜென்ஸ். ஒரு நாளும் அசதி இருக்குன்னு நீங்க சொல்லாதீங்க. யாரும் உங்களை பார்த்து சோம்பேறின்னு சொல்லக்கூடாது. பதில் சொல்லுங்க, உங்களை பார்த்து நாளைக்கு உங்களை சோம்பேறி நான் மனசை கூட நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, இல்லைன்னா கூட மூஞ்ச தட்டிட்டு உட்காந்துருக்கணும். அது மாதிரி சோம்பேறி நம்ம யாரும் மாறக்கூடாது. ஆண்டவருடைய திட்டங்கள். சரி, ஆவியிலே அனலாயிருங்கள். எப்பவுமே ஆவியில fervent in spirit, ஆவியில அனலா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் எப்போதுமே அந்நிய பாஷை பேசத்தக்கதாய்
ஜெப வாஞ்சை உள்ளத்தக்கதாய் ஆண்டவருடைய சமூகத்துல உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கத்தக்கதாய் இருக்க வேண்டும். எனக்கெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு டிரைவர் இல்லை, இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அருமையாக ஒரு நல்ல ஒரு ராபர்ட் கில்சி நல்ல அருமையான ப்ரேயர் வாரியர்ஸுடைய இதை போட்டுட்டு, இல்லைனா நல்ல சாங் போட்டு தனியாக நல்ல அந்நிய பாஷையில் நிரம்பி அடிக்கடி இந்த பாலிங்கிச்ச சொல்லுவார், நான் டிரைவரை வச்சு டிரைவர் இல்லாத நாட்கள், நான் கார் ஓட்டின நாட்களை பார்க்கலாம் இப்போ எனக்கு காரில் போவே பிடிக்கல. அப்போ சின்ன கார் இருக்கும், அது ஸ்டார்ட் கூட ஆகாது. ஆனால் அந்த காரில் இருந்த அந்த அபிஷேகம் இப்போ இருக்கிற இந்த பெரிய கார் எனக்கு இல்லை அப்படின்னு பாலிங்கிச்சோ அடிக்கடி சொல்லுவேன். நான் 92 கொரியா போயிருக்கும்போது இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. அப்போ அந்த இந்த டிரைவர் இல்லாத பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த காலை சத்தமிட்டு கதறி செபிக்கிற ஒரு அருமையான நேரங்கள் எல்லாம் தேவனுக்கு செலவு செய்யும் பொழுது பரலோகத்தின் தேவன் நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா, நம்பிக்கையிலே சந்தோஷம். கிடைச்சிடும். தேவன் கைவிட மாட்டார். நம்பிக்கையில சந்தோஷம், கர்த்தர் ஜாய். அந்த அருமையான வாசனம் ரொம்ப இருக்கு. ரிஜாய்சிங் இன் ஹோப், ரிஜாய்ஸ் பண்றது ஆண்டவர் செய்வார். அவர் விட மாட்டார். உயிர் உள்ள தெய்வம், மரித்தேன் சகாதத்தாலும் உயிரோடு இருக்கிற சொன்ன தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? ரிஜாய்சிங் இன் ஹோப். அதுல உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. ரொம்ப உபத்திரம் வந்துச்சுன்னா கர்த்தர் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். கர்த்தர் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்றை என் மூலமாய் உலகத்துக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் இந்த 7 வருஷங்கள் ஆண்டவர் என்னை நடத்தினார். இதுக்கு முன்னாடி நான் கம்பெனியாக இருக்கும்போது பயங்கரமான கஷ்டப்பட்டுருக்கிறேன். கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் கிடையாது, பட்டு இருக்கிறேன். ஆண்டவர் தேவன் அதிலிருந்து ஒரு பெரிய 3 முறை, இது 3வது முறை என் வாழ்க்கையில் நடக்கிற பயங்கரமான ஒரு பெரிய டிசாஸ்டர்னு சொல்லுவேன். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணிருக்காரு, இந்த 2025 நான் எல்லாவற்றையும் மாற்றுவேன். இந்த ரெக்கார்டு சொல்லுது 7 வருஷங்கள். நானும் சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த ரெக்கார்டும் முடிஞ்சிச்சு. 8வது வருஷத்தில் எடுத்து வச்சிருக்கோம். 7 வருஷம் உபத்திரவத்தை தேவன் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் பாருங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்கள் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அங்க பாத்தீங்களா? பரிசுத்தவான்களுக்கு குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஒரு கட்டு 10 ரூபாய் கட்டு எப்பவுமே கார்ல இருக்கட்டும். ஒரு 5 ரூபாய் கட்டோ 10 இதோ உங்களுடைய மோட்டார் சைக்கிள்ல உங்க பேக்ல இருக்கட்டும். எந்த ஆள் அம்மானா நான் தான்ப்பா உண்மையான அம்மா, என் அம்மானு கூப்பிட்டுட்டியே, ஹல்லேலூயா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களோட கூட அன்பாக இருக்கிறார். சரி, இன்னும் கொஞ்சம் ஜீல் பார்ப்போம். ஒன்று குயிக்காக போவோம். இது ரெவலேஷன் 3:19. சீக்கிரமா. நான் நேசிக்கிறவர்களையோ அவர்களை பாருங்க, வசனம் ரொம்ப அழகா இருக்கு. யாரை அவர் நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு, நான் நேசிக்கிறவர்களோ அவர்கள் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். யாரை நேசிக்கிறாரோ அவரை கடிந்து கொண்டு அவர்களை சிக்ஷிக்கிறார் என்றால் உபத்திரவப்படுத்துகிறார். யாரு உபத்திரவப்படுத்துறாரு? நேசிக்கிறவங்களை, நேசிக்காதவங்களை இல்ல, நேசிக்கிறவங்களை உபத்திரவப்படுத்துகிறார். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஏன் இதை செய்யறாரு? நீ இன்னும் அதிகமாய் மனம் திரும்ப வேண்டும், இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். அப்ப உனக்கு ஜீல் இருக்க மாதிரி அவருக்கு ஒரு ஜீல் இருக்கு. என்ன ஜீல்? அந்த பரலோகத்தில் அவரே இறங்கி உன் வாசற்படியின் கதவை தட்டுகின்றான். ஹல்லேலூயா. ஒரு தேவன் வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே அவங்க இருக்கலாம். ஒரு கிங் வரமாட்டார், ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் வரமாட்டார், ஒரு மினிஸ்டர் வரமாட்டார். ஆனா இந்த தேவன், வானத்தையும் பூமி எடுத்த பரலோக தேவன் உன்னுடைய வாசல் கதவுகளை தட்டுகிறார். ஹல்லேலூயா. தட்டுகிறேன். அவரே இண்டிவிஜுவலா வராரு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அந்த சத்தம் யாருடைய சத்தம் தெரியணும். அந்த சத்தம் சாதாரண ரோட்ல போறவனுடைய சத்தமா, இல்ல வீட்டுல வேலை செய்யறவங்க சத்தமா, இல்ல என்னுடைய பிள்ளைகளுடைய சத்தமா, யாருடைய சத்தம் என்று தெரியும். தேவனோடு ஜெபிக்கிறவனுக்கு தெரியும் இது கர்த்தருடைய சத்தம். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அவனும் என்னோடு கூட போய். ஒரு தேவன், ஒரு பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு பரலோக தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் உன்னோடு கூட தன்னை சமப்படுத்திக் கொள்கிறார். எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம் பாருங்க. ஆண்டவர் அதை செய்கிறத பார்க்க முடிகிறது.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஒரு நாள் என் பிதாவுடைய சத்தத்துக்கு செவிசாச்ச, என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றின. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்ச. என்னால செய்ய முடியல ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமால் நீங்க விட்டு சொன்ன இல்ல, உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் சொன்ன. கர்த்தர் என்ன பண்ணாரு? அதை நிறைவேற்றின உடனே, சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே கர்த்தரனை சிங்காசனத்தில் அமர பண்ணினார். அது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, யார் யாரெல்லாம் ஜெயம் கொள்கிறியோ, என்னுடைய சமூகத்தில் நீ தரித்திருக்கிறியோ, என் உன்னுடைய வீட்டு கதவுகளை, இருதயத்தின் கதவுகளை திறந்தாயோ, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்திருக்கும்படி, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இரண்டாவது காரியம் குயிக்கா போலாமா? ஹோலினஸ் ஆஃப் தி லார்ட். இரண்டாவது தேவனுடைய பரிசுத்தம். வாசிங்க 27ஆம் வசனம் வாசிங்க. நான் அவர்களை ஜனஸ்தலங்களில் இருந்து திரும்பி வர பண்ணி அவர்களுடைய பகைஞரின் தேசங்களில் இருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்குள் நான் பரிசுத்தர் என்று விளங்கும் போது, பரிசுத்தர், ஹோலி காட். இப்போ ஆண்டவர்கிட்ட எப்படி நம்ம பரிசுத்தமாய் மாற முடியும்? எப்படி மாற முடியும்? யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் டக்கு சொல்றீங்களா? எப்படி மாறுவீங்க பரிசுத்தமா? பாவங்கள் எல்லாம் விட்டு கீழ்ப்படிய வேணும். ரைட்டு. அப்புறம் பாவங்கள், வெரி குட். பாவங்களை அறிக்கை செய்யணும். அப்புறம் மனம் திரும்பணும். கேட்டாங்க பாருங்க, யாராவது பைபிள் படிச்சிங்களான்னு. அது மாதிரி வேதாகமத்தை, அந்த வேதாகம வார்த்தைகளை அவங்கள ஆண்டவர் மாத்தோம், பிரேயர் பண்ணணும். சரி, அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ண வேண்டும்? அநேக காரியங்களை செய்வது மாத்திரம். அவர் சொன்னாரு, இந்த சிறியவர்கள் எதை செய்திடாது எனக்கே செய்தீர்கள், ஏழைகளுக்கு உதவி. இதெல்லாம் செய்யும் பொழுது தேவனுடைய திட்டங்கள் எதெல்லாம் செய்றீங்களோ, தேவனுடைய பிள்ளையாய், பரிசுத்தின் பிள்ளையாய் கர்த்தர் உங்களை மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டியில், தேவனுடைய இதுல சமூகத்தில் பரிசுத்தம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட். உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி தான் ஆக வேண்டும். நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்குறோம், அருமையான ஆரோனுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்க பேர் என்ன? நாதாப், அபியூ. நாதாப்னு என்ன அர்த்தம்? ஜெனரஸ்ன்னு அர்த்தம். ஜெனரஸ்னா நாதாப்னு என்ன அர்த்தம்? ஜெனரஸ், தாராளமானவன் அப்படின்னு அர்த்தம். அபியூனா என்ன அர்த்தம்னா God is my fatherன்னு அர்த்தம். அருமையான பேர், 2 பேருக்கு நல்ல பேர். ஆனால் அவங்க என்ன தவறு செஞ்சிடறாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு சரியாய் செவி கொடுக்கவில்லை. அவங்க என்ன செய்றாங்க? அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு, லீடர்ஸ், அவங்க லீடராக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு? அவங்க தேவனுடைய கலசத்தில் இன்சென்ஸ், அந்த தூப கலசை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் தூபம் காட்ட வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன செய்றாங்க? அந்நிய அக்னி, தேவன் கட்டளையிடாத அந்நிய, அது என்ன அந்நிய அக்னி அப்படின்னா, அந்த நாட்களில் ஆல்டர் இருக்கும் இல்லையா, பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தினுடைய அக்னி என்ன வேண்டும்? அந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை எடுத்து இந்த தூப கலசத்தில் போட்டு, அந்த தூப கலசத்தை தேவனுடைய சமூகத்தில் இது அந்த ஸ்மோக்கை இது பண்ண, அந்த தூப வர்க்கத்தை செய்ய வேணும். நல்லா கவனிங்க. அந்த அக்னி எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு 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 ஆடோ மாடோ அடிக்கப்பட்டு, அந்த அடிக்கப்பட்டு சந்து சந்தாய் விட்டப்பட்டு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆடோ மாடோ அடிக்கப்பட்டு, அந்த அடிக்கப்பட்ட மாட்டை சந்து சந்தா துண்டிக்கப்பட்டு, அந்த 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 துண்டிக்கப்பட்ட அந்த இடம் அந்த அக்னியில் பலிபீடத்தில் தகனிக்கப்படுகிறது. அந்த தகனிக்கப்பட்ட அந்த துண்டுகள் அத்தனையும் அந்த நெருப்புக்குள்ள சங்கமமாய் விடுகிறது. அந்த அக்னியை எடுத்துக்கொண்டு அவனுடைய தூப கலசத்தில் போட்டு அது தேவனுக்கு கொண்டு வந்து அசைவாட்ட வேண்டும் என்று தேவ திட்டம். இவன் என்ன செய்யறான்னா, அதை விட்டுட்டு இவன் என்ன பண்றான்? அந்த அக்னியை எடுக்காம வெளியிற்கு போய் வேற அக்னியை எடுத்துட்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் பார்த்தோம். உடனே தேவன் என்ன பண்றாரு? அந்த வசனம் சொல்லுது. உடனே அவர் என்ன செய்யறாரு பாருங்க, அந்த வசனம் பாருங்க. அவர் என்ன செய்யறாரு? அப்பொழுது அக்னியை கர்த்தருடைய சிலை புறப்பட்டு, அவர் அக்னி கர்த்தருடைய, இப்போ செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்த அவருடைய சன்னிலிருந்து அக்னி புறப்பட்டு வந்து அவர்களை பட்சித்தது. பாருங்க, டிவோர்ட் தம், அவர்களை பட்சித்த உடனே அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே
செத்தார்கள். அந்த வசனம் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் மோசே சொல்றான், அப்பொழுது மோசே, இந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கும். அப்பொழுது மோசே என்ன செய்றா? அப்பொழுது ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்கள் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல என்னுடையத்தில் சேர், என்னக்கிட்ட ஒருத்தன் வரானா அவன் முதல்ல பரிசுத்தமா இருக்க வேண்டும், அவன் பரிசுத்த பண்ணப்பட வேண்டும், அவன் என்னிடத்தில் சேர பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாமல் இருந்தான். பயங்கரம் பாருங்க, என்னால கவனிங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு ஆண்டவர், ஏதோ ஒரு கிரைஸ்ட், ஏதோ ஒரு ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். எல்லாம் செஞ்சுக்கிட்டு எப்படி இப்படி ஆடினா அப்படி ஆடினா, டான்ஸ் பண்ணா இப்படி பண்ணா அப்படி பண்ணா தேவன் நம்மை அங்கீகரித்து விடுவார் என்று சொல்வது தேவனுக்கு முடியாத காரியம். தேவன் எந்த விதத்தில் இந்த வேதாகமத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரோ அந்த திட்டங்கள் படி நீ செய்யும் பொழுது தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஒரு விருட்சத்தை பார்க்கறா, ஆண்டவர் சொல்றாரு இந்த விருட்சத்தை தொடாதுன்னு சொல்றாரு, தொட்டர்றா, சாபம் வந்து விடுகிறது இல்லையா? ஒவ்வொரு நிமிஷத்துல என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு இந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்றாரு, அடிக்கிறான், ஆண்டவருடைய சாபம் அங்கே வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவன் இழந்து போய் விடுகிறத பார்க்க முடிகிறது. பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி அசையுது, உடனே போட்டு ஊசா போய் தொடுறான். அவன் வந்து அதை தொட்டதுனால தேவனுக்கு பிடிக்காத போய். இப்படி யோசிச்சு பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்கும்பொழுது தேவன் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தேவன் பார்க்கின்றார், எப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்றார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஒரு அனனியா சப்பிரால் ஒரு நிலத்தை விற்கிறாங்க, நிலத்தை விட்டு அந்த நிலத்துல ஒரு இதை வஞ்சிச்சிடுறாங்க. உடனே கர்த்தர் என்றார், அவர் அடிக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தூர தரிசனம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பீகாக் பாருங்க, இந்த அருமையான மயில் பாருங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் அதனால பறக்க முடியும், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த காக்கா பாருங்க, அதுக்கும் என்ன பண்ண, அதுக்கு பழசெல்லாம் தின்னுக்கிட்டு உக்காந்துருக்கும். இந்த இது அவல்னு சொல்லுவாங்களே, இது என்ன சேர்த்து ஆந்த, அது ராத்திரில தான் வரும், பகல வரவே. சில பேர் சரி, சில பேர் அதுபோல அது என்ன காரியமோ அது போல நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இந்த புறாவை போல இருக்கணும், அருமையான கழுகை போல தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். மூன்றாவது காரியம் டெலிவரன்ஸ். மூன்றாவது வாசிங்கமா, 28 வாசிங்கமா. தங்களை புறஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுயதேசத்தில் திரும்பி கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பது. கர்த்தர் பனிஷ் பண்றாரு, திரும்ப மன்னித்து விடுகிறார். நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை இருக்கணும், என்னை தேவன் மன்னித்து விடுவார் நிச்சயமா. மறுபடியும் நீ பாவம் செய்யாதுன்னு சொல்ற மாதிரி நாம் திரும்ப அந்த தவறுகள் செய்ய வேண்டும், பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். வாசிங்க. நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் தேவனே கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அவங்கள் சுய தேசத்திலே திரும்ப கொண்டு வந்து, எந்த தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்களோ அந்த தேசத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? திரும்ப கொண்டு வருகின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எகிப்து தேசத்தில் 450 வருஷங்கள், பாபிலோன் தேசத்தில் 70 வருஷங்கள் தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை, அவர்களை திரும்ப கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எந்த காரியத்தில் உங்களுக்கு இந்த புதிய மாசத்துல விடுதலை வேண்டுமோ அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கார். அமெரிக்காவில் ஆப்ரஹாம் லிங்கன் ஒருத்தர் இருந்தார் பாருங்க. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணாரு? அவர் ஆட்சி பொறுப்பை பிரசிடென்ட் ஆன உடனே அவர் என்ன ஒரே நாள் சொன்னாரு, எந்தெந்த பிரிவிலேஜஸ், எந்தெந்த ஸ்லாக்கியங்கள் ஒயிட் பீப்புக்கு இருக்குதோ அத்தனை ஸ்லாக்கியத்தையும் கருப்பு இன மக்கள் எடுத்துக்கொள்ளலாம், இன்றையிலிருந்து எல்லோரும் சமம்னு சொன்னார் பாருங்க. ஒரே நிமிஷத்துல அந்த அடிமைத்தனத்தின் ஆவி முடிஞ்சு போய் எங்க பார்த்தாலும் ஸ்லேவ்ஸ் வித்துக்கிட்டே இருப்பாங்க, அவற்றையெல்லாம் ஒரு நாள்ல அவர் மாற்றி போட்டார். இதுல வந்து அமெரிக்காவில் இது வந்து நியூயார்க் சிட்டி இருக்கு. நியூயார்க் சிட்டியில் வால் ஸ்ட்ரீட்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்கே போனீங்கன்னா அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லு ஒன்று இருக்கும். புல்லுனா இந்த எருமை மாடு, அந்த எருமை மாடு இருக்கும். எல்லாரும் போயிட்டு அந்த புல்லை போய் தொடுவாங்க. அந்த புல்லை போய் அந்த எருமாட்டை தொடுவாங்க. அந்த தொட்ட உடனே அந்த எருமாட்டில் டிங் 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 ஒரு லைட் எரியும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? போயிட்டு அப்படியே தேய்ப்பான்.
அப்புறம் என்ன பண்ணுவான், அந்த கொம்பு இருக்குல்ல, அந்த கொம்பில் போயிட்டு டச் பண்ணுவான். அந்த கொம்பு ஒரு இது லைட்ஸ் வரும். உடனே அந்த 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 கொம்பை தடவுவான். அப்புறம் என்ன பண்ணுவான், அந்த பல்லு இருக்கும், அந்த பல்லுக்கு இருக்கும், அந்த புல் ஸ்ட்ரீட்ல இது வால் ஸ்ட்ரீட்ல இருக்க அந்த புல், அதை அவங்க என்ன பண்ணுவான், அந்த பல் அந்த இடத்துல அதில் போய் தேய்ப்பான். என்னவா இதெல்லாம் அதை தேய்ச்சா இன்க்ரீஸ் ஆகுமா, பொருளாதாரம் எக்கச்சக்கமாக வருமா, எக்கச்சக்கமாக பணம் வருமா. அமெரிக்காவில் வரவன் போகிறவங்களாம் வெளிநாட்டு வந்து இதான் வேலையை. அங்கே போனால் அவன் தேய்ச்சிட்டு இருப்பான். இவங்க அம்மா மறந்துட்டு இருப்பாங்க அந்த இடத்த. அது நமக்கு போனோம்னா முக்கியமான இடம் இல்லை. இது மாதிரி எருமாடு இருக்கிறதெல்லாம் நான் நல்லா கட்ட கவனிப்பேன். நான் எருமாடு பசுமாடு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நம்ம கூட பழகுது பாரு. இதுதான் இது அது பண்ண அதில் இப்போ லைட்ஸுங்கெலாம் வந்துடுச்சு. அதில் கொடுப்பாங்க தீக்கு பாட்டு கம்ப்ளீட்டாக. இதில் ஒருத்தர் டிசைன் பண்ணார், ஒரு அழகான அவர் பேர் ஒன்று மறந்து போயிட்டேன் எனக்கு. அவர் தான் டிசைன் பண்ணார். இதை அதில் அவ்வளோ பெரிய லக்கு. இன்னும் ஒன்று பேர் இருக்கும், கரடி ஒன்று இருக்கும். இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேலே போகுதுன்னா இந்த எருமாண்டில் எவன் தேய்ச்சானா அவனும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேலே போகுமா. இந்த இதில் என்னது அந்த பேர் இருக்க அந்த கரடி அதெல்லாம் கீழே வருமா. இப்படி ஒரு ஐதீகம் எங்கே இருக்கு, அமெரிக்காவிலேயும் வச்சிருக்கான் பாருங்க, பயங்கரமா. அதனால நீங்க எங்க போய் தேய்ச்சாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. அங்க அவர்கிட்ட தேய்க்கணும். இந்த வேதாகமத்தை எடுத்து அப்படி மொத்தம் கொடுத்து இதை தேய்க்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் நீங்க இருந்தா போதும், கர்த்தர் உங்களுக்கு நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்களை. 1994 இதை நான் பார்த்தேன். 1994 நியூயார்க் ஸ்ட்ரீட் மென்ஹாட்டன்லாம் ரொம்ப ஃபேமஸ் இடம். அதில் இடம் வால் ஸ்ட்ரீட்லாம். அப்போது இந்த இடங்கள்லாம் எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கெல்லாம் அப்போது இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அதனால் ஆண்டவர் தேவனுடைய கரம், தேவனுடைய தயவுகள், ஆசீர்வாதங்கள் சில சமயங்களில் நாம் செய்கிற சில காரியங்கள் தவறுதலாய் மாறிவிடக்கூடாது. 2 பேர் சுவிசேஷம் சொல்லணும்னு புறப்பட்டாங்க. ஒரு பாஸ்டரும் அவர் போயிட்டு என்ன பண்ணாராம், அவர் போயிடுச்சு, நான் சுவிசேஷம் பண்ண போகிறேன், எனக்கு பயங்கரமான ஆண்டவருக்காக இதாக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், இந்த மாதிரி உலகத்தின் முடிவு சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கையில் வச்சுக்கிட்டாராம். இன்னொரு பாஸ்டர் சொன்னார், இவர் சொல்வாராம், நீ மனம் திரும்பவே இருந்தால் சீக்கிரத்துக்கு நரகத்துக்கு போவாயா அப்படின்னு இவர் வச்சுட்டாராம். 2 பேரும் போயிட்டு என்ன பண்ணுறாங்களா, 2 பேரும் போயிட்டு ஹைவேவில் போயிட்டு நின்றுக்கிட்டு அந்த ப்ளக் கார்டை காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆள் வேகமாக வந்த ஆள் டக்குன்னு பிரேக் அடிச்சு நினச்சி இடியட்ஸ் அப்படின்னு திட்டினாலாம், ஸ்டூபிட் அப்படின்னு திட்டினாலாம். இந்த பாஸ்டர் என்னான்னு கேட்டாராம், என்னடா ப்ளக் கார்டு வச்சிருக்க, நடு ரோட்டில் நின்று ப்ளக் கார்டு, நீ தாண்டா உலகம் முடிவு தாண்டா, என்ன ஆக போகுது, சீக்கிரமா முடிய போகுது, நீ மனம் திரும்படா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் தான் 2 பேரும் புரிஞ்சுட்டாங்களாம், நிற்கிற இடம் தப்பான இடம், இந்த இடத்துல நம்ம செய்யக்கூடாது. அதுபோல நாம் சுவிசேஷம் சொல்லணும், ஆனால் தேவையில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ஞானமாக கர்த்தரை கேட்டு, ஆண்டவரே எங்கே எதை செய்ய வேண்டுமோ அதை எங்கே ஆண்டவர் செய்ய சொல்கிறாரோ அந்த இடத்துல செய்யும்பொழுது ஆத்துமாக்களை தேவன் நமக்கு கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. லூக்கு 4:17 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை ஆண்டவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. இருதய நொறுங்குண்டலை குணமாக்க, சிறைப்பட்ட விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டரை விடுதலையாக்கும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய காரியம். தேவன் உங்களை விடுதலை ஆக்குறாரு, நிச்சயமா விடுதலை ஆக்குவார். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவையோ அந்த காரியத்தில் நிச்சயமா விடுதலை ஆக்க. என்ன செய்யணும், நீங்கள் விடுதலை பெற்ற உடனே அநேகரை விடுதலை ஆக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேதாகமம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கையில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா. நீங்கள் சீகன் பால் அங்கே எழுதினது தரங்கம்பாடி போனால் தெரியும். இந்த வேதாகமம் எழுதுறதுக்கு, தமிழில் எழுதுறதுக்கு அந்த சீகன் பால் அங்கேயே இருந்து ஒரு கூழ் வாங்கி குடிச்சு அங்கேயே மறித்து அவருடைய கலர் அங்கேயே இருக்கு. பெரிய ஆள், பெரிய பணக்காரன் ஜெர்மனியில். அவன் அந்த இடத்துல உட்காந்து ஊருக்கே போக மாட்டேன், இந்த வேதாகமத்தை, அவர் ஜெர்மன் மொழி, நம்ம தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு பிறகு இந்த தமிழ் மொழியில் இந்த வேதாகமத்தை, ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் அவரை நேசித்திருக்கிறார், தேவனை இவர் நேசித்திருக்கிறார். உயிருள்ள கடவுள்னா இப்படிலாம் செய்ய முடியுமா சொல்லுங்க, செய்யவே முடியாது. ஆண்டவர் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது காரியம் எசேக்கியேல் 39 கடைசி வசனம் 29 வாசித்து முடிப்போம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன், என் முகத்தை அவர்களுக்கு நான் மறைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி நம்ம மேல
ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட நான் போன வாரங்களில் ஒரு பொருத்தனை பண்ண போன வருஷங்களில் ஆண்டவர்ட்ட சொல்றேன், இந்த 7 வருஷங்கள் ஆண்டவரே எனக்கு என்னுடைய சபை வந்து மூடப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு உபகாரம் செய்யுங்க ஆண்டவர், என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் கேட்டாரு. இந்த 28 ஸ்டேட்லையும் போயிட்டு ஒரு மிஷனரியா போயிட்டு ஆண்டவர் 28 ஸ்டேட்லையும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், 28 ஸ்டேட்லையும் டிசைபிள்ஸை கொண்டு வர வேண்டும், 28 ஸ்டேட்லையும் சபைகள் எல்லாம் ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஒரு பொருத்தனையை கேட்டேன். ஆண்டவர் தேவன் போன வருஷம் 24 பிகினிங்லேயே கர்த்தர் 28 ஸ்டேட்டுக்கும் போய் 28 ஸ்டேட்லையும் எல்லா சபைகளும் ஒன்றாக இணைத்து தேவனுடைய திட்டத்தை தேவன் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனி ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார்னா என்னையோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்ட நாள் சொல்லிருக்க, ஒரு நாள் வரும் பவுலை போல நான் ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிக்கத்தக்கதாய் கர்த்தரனை மாற்றுவான்னு. அதை கர்த்தர் எத்தனை வருஷத்துக்கு இப்பொழுது நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. 28 ஸ்டேட்ல சபைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. 28 ஸ்டேட்டில் ஒவ்வொரு மும்பையில் மாத்திரமே 3 டயசிஸை உருவாக்க கிருபை செய்தார். டெல்லியில் மாத்திரம் 9 டயசிஸை உருவாக்க 900 சர்ச்சை உருவாக்க தேவன் கிருபை செய்தார். ஆண்டவருடைய திட்டங்கள் இன்றும் உண்மையாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல உங்களையும் தேவன், என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, இந்த வருஷங்களில் கர்த்தர் தேவன் நம்முடைய சபையை இந்தியாவில் அநேக இடங்களில் ஸ்தாபிக்க வேண்டும். அதில் வெறும் ஆந்திராவில் மாத்திரம், கேரளாவில், நார்த் இந்தியாவில், நார்த் ஈஸ்ட் இந்தியாவில், அமெரிக்காவில் கர்த்தர் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஏழ்மையா இல்லை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ பரவி போகிற ஆறு, கர்த்தர் நாட்டின சந்தன மரம், எங்கே போகிறாயோ அங்கே நீ வாசனை வீசிக்கொண்டே இருப்பாய். ஹல்லேலூயா. சரி, இந்த காரங்களை படிச்சு அதனால நான் யோசிச்சேன், இதில் பார்த்தோம்னா அது 7 டைமென்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டு வச்சிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க எப்படி பவுல் எல்லா இடங்களும் சென்றானோ அப்படியே ஆக தேவை. இப்போது நம்ம அந்த வாசித்து இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் வருகிற நாட்களில் அதை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54 8-7 வாசிங்க. இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களாலும் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன், அதான் நித்திய, நான் சொன்ன பாத்தீங்களா, சூப்பர் நேச்சுரல் ஃபேவர், கிரேஸ் கடவுள் இந்த வருஷத்துல கொடுக்க போறாரு. கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய என் மீட்பர் சொல்லுகிறார். கர்த்தராகிய மீட்பர், ரெடீமர் சொல்றாரு. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல. அப்போ ஆண்டவரின் மேல் வெள்ளம் வராதுன்னு புரண்டு வருது போல ஆணையிட்டது போல கர்த்தர் எபிரோன் சபையை பார்த்து சொல்றாரு, இனிமேல் உனக்கு முன்பாக எந்த புயல் காற்றுகளோ கடுங்காற்றுகளோ வெள்ளமோ உன்மேல் புரண்டு வருவதில்லை. உன்மேலே நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனதுருகிற கர்த்தர் சொல்கிறாரா? சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்ட, எல்லாம் நம்ம தான் சிறுமைப்படுத்தப்பட்டோம். நண்பர்களுக்கு முன்பாக, உறவினர்களுக்கு முன்பாக, பிசினஸ் பீப்புளுக்கு முன்பாக, ஊழியக்காரருக்கு முன்பாக எபிரோன் சபை சிறுமைப்படுத்தப்பட்டது, பெருங்காற்றில் அடிபட்டது, தேட்டர் ஓட்டலாக இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செல்வேன். கல்லுகள்லாம் எது? நீங்க தான் அந்த கல்லுகள். ஹல்லேலூயா. நீங்க தான் அந்த கல். எபிரோன்ல இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு பிரஷியஸ் ஸ்டோன். எபிரோன்ல இருக்க ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பிரஷியஸ் ஸ்டோன். அந்த ஸ்டோனை கர்த்தர் பிரகாசிக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உன் கல்களை பிரகாசிக்கும்படி வைத்து, வெறும் பிரகாசம் இல்ல, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கு, புதிய வீடுகளை நீங்க கட்ட போறீங்க. உன் வாசல்களை மாணிக்க கற்களும்
உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். இதோ உன் மதில்களை எடுப்பிக்கும் காலம் வருகிறது. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளை அப்படியே கரங்களை உயர்த்தி குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நிறைய பிள்ளைகள் சபைக்கு வருவதில்லை, நிறைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிப்பதில்லை, நிறைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். அந்த பிள்ளைகளை இந்த 2025 தேவன் தொட வேண்டும் என்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அதுதான் 13ஆம் வசனம் வரலையும் நாம் வாசிப்போம். பிறகு அடுத்த வசனம் பாருங்க. எசேக்கியேல் 37:26-27 சீக்கிரம் வாசிங்க. எசேக்கியேல் 37:26-27 நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன். ஆமா, எசேக்கியேல் 37:26-27 நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்கள் நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவில் என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகின்ற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சபைக்கு நடந்த காரியத்தில் ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய சபையை ஆசீர்வதித்து உயர்த்தும் பொழுது ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நேற்று இரவு என்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்தார், கொடுத்தார். இந்த வசனம் நிறைவேறப்போவதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஜான் வெஸ்லி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜான் வெஸ்லி ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். இங்கிலாந்தில் பிறந்தார். அவர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் 95 நாடுகளுக்கு அவர் பயணம் செய்திருக்கிறார். அவருக்கு அவங்களோட அப்பா அம்மாவுக்கு சூசான் வெஸ்லின் பேர். அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு 19 பிள்ளைகள். 19 பிள்ளைகளில் 15வது பிள்ளையாக ஜான் வெஸ்லி அவர் வந்தார். 95 நாடுகளுக்கு சுவிசேஷத்தை சுமந்து சென்றார். ஆண்டவர் தேவன் அவர் மூலமாக தேவ திட்டங்களை நிறைவேற்றினார். அப்பொழுது இருந்த பில்லி கிரகாம் அவருடைய வீட்டிற்கு போயிட்டு அங்கே பார்க்கும்பொழுது அவர் வீட்டில் ஒரு அறையில் 2 குழிகள் இருந்தது அவர் பார்த்துருக்காரு. 2 குழிகள் இருந்தது. அப்போ அவருக்கு வந்தவங்க இந்த கைடை கேட்டிருக்காரு, இது என்ன 2 குழிகள்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லிருக்காரு, இந்த இடத்துல தான் ஜான் வெஸ்லி முழங்கால் போட்டு ஜெபிப்பார். ஜெபித்தனால அந்த பாறையே அந்த தரையே குழியா மாறி போச்சு அப்படின்னு சொன்னார். இவர் அந்த இடத்துல இவர்கள் எல்லாம் போயிட்டு பஸ்ல உட்காந்துட்டாங்க. இந்த தரிசனம் பெற்ற பில்லி கிரகாம் அந்த குழியில தன்னுடைய முழங்காலை நுழைத்து அவர் கண்ணீர் விட்டு அழுதாராம். சொன்னாராம், ஆண்டவரே, எப்படி இங்கிலாந்து தேசியம் மற்ற எல்லா தேசங்களும் ஜான் வெஸ்லி அசைத்தாரோ அது போல என்னை கொண்டு அமெரிக்கா தேசத்தை நீர் அசைக்க வேண்டும் என்று ஜெபித்தாராம். தேவன் அதை நிறைவேற்றினார். நீங்களும் நானும் இணைந்து இந்த தேசத்தை மாற்றவும் கர்த்தர் இந்த தேசத்தை நம்முடைய கரங்களிலே கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.